Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சண்டே எடுத்தது. கையிலும் தீனும் சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு போய் காருண்யாவையும் கண்மணியும் எழுப்பி விட்டுட்டாங்க. இன்னைக்கு நானுமே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். பிள்ளைங்க எந்திரிச்சதும் மால்ட் ஆத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் மால்ட் தான் ஆத்திட்டு இருக்கேன். ஈரோடுல இருந்து பாண்டி அக்காவும் வந்திருக்காங்க. அக்கா நைட்டு தான் வந்தாங்க. பிள்ளைங்களுக்கு மால்ட்டுக்கு பாலை காய வச்சு எடுத்துட்டு எங்களுக்கு டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு நாங்களும் டீயை குடிச்சிட்டு அக்காவும் நானும் சேர்ந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கறி குழம்பும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணுறோம். சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஃப் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்க்க வேண்டாம், ஆஃப் பண்ணுறா. ரிமோட்டுங்க ரிமோட் ஆஃப் பண்ணுப்பா. அதான் அந்த படம் ஆல்ரெடி பார்த்தாச்சுல, தியேட்டரில் போய் பார்த்தாச்சு. சரி பார்க்கலாம், ஆஃப் பண்ணு. அது நல்ல ஆடு தான், சூப்பரான ஆடு. உறிஞ்சுற மாதிரி எலும்பு போடு. அதுக்கு பேர் எலும்பு. அஜியை கூட்டு வரீங்களா? வரேனாங்களா? நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடி, அப்புறமா பார்க்கலாம். சாப்பிட்டு முடி பார்க்கலாம். அதான் டக்குன்னு சாப்பிடு. நீ ஒரு எலும்பு ரெண்டு, இப்படி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுவாங்க. குடுப்பா. எனக்கு போடு. 10. இது ரத்த பொரியல் வேற செஞ்சிட்டு இருக்கா. சோறு இருக்காப்பா? இட்லி ஒரு 7. சரி 6. இந்த இட்லி பார்த்து சாப்பிட மாட்டான் நானே. பாப்பா அந்த உறிஞ்சி இருக்கு பாருண்டா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, கறி குழம்பு, சாதம் வச்சு அது கூடவே ரத்த பொரியலும் பண்ணோம். ரத்த பொரியல் அக்கா தான் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் ரத்த பொரியல் பண்ணதே கிடையாது. ஒரு டைம் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு எங்கள் அம்மா செய்கிற மாதிரியோ, அக்கா செய்கிற மாதிரியோ, அத்தை செய்கிற மாதிரியோ எனக்கு டேஸ்ட் வரல. ரத்த பொரியலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேங்காய், சீரகம், மிளகு, கருவேப்பிலையெல்லாம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒருக்கா நல்லா வதக்கி விட்டுட்டு ரத்தத்தை நல்லா கரைச்சி வச்சுருப்பாங்க. அதையும் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் அதை சுருள வதக்கி விடணும். கர்சன் வந்துட்டான். கர்சகுட்டி வந்துருச்சு. வாமா மின்னல். இப்பதான் வர்றீங்க. வர நேரம் அடிக்குது. நல்ல நேரம் தானா? நீ நாங்க எப்ப சமைக்கிறது இருக்கா? அவ்வளவுதான். வெந்துருச்சா? கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். மிதிச்சு நாங்க சின்ன வெங்காயத்துக்காக வெயிட் பண்ணி போடி அப்படின்ட்டு நாங்க பெரிய வெங்காயத்தை போட்டு பண்ணிட்டு இருக்கோம். என்ன 7:30 எந்திரிச்சு நீ குளிச்சு வர்றதுக்கு 10 மணியா? 4 பேர் குளிச்சுக்கோங்க. 2 பாத்ரூம்ல 4 பேர் குளிச்சிங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்காங்களோட ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அக்கா ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க 2 பேருமே. மதியம் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்.
மதிய லஞ்சுக்கு பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் 65 மசாலா போட்டு அந்த பெரட்டல் மாதிரி பண்ணுறது அக்கா ஸ்டைல் தான் இது. அதே பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரியாணி டவரால் தான் ரெடி பண்ணேன். ஒரு 5 பெரிய வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகா. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் ஒருக்க நல்லா மசீர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ராஜேஷ் கிச்சனில் நம்ம சேல் பண்ணுற பிரியாணி மசாலா. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து 8 டம்ளர், சின்ன டம்ளரில் 8 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா கரெக்டாக இருக்கும். பிரியாணி மசாலா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுன்றதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நல்லா வதக்கி விட்டுருக்குறேன். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பாக்கெட் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கட்டும். இந்த டம்ளரில் நான் 8 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அப்படின்னு கணக்கு வச்சு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பெல்லாம் இப்போயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டேன். சைடில் சிக்கன் 65 மசாலா வந்து வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். பிரியாணிக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்தனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். இதுவே சீரக சம்பா அரிசி அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா இஞ்சிற வரைக்கும் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் இஞ்சிருச்சு, சாதமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தம் போடுறதுக்கு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே டவரா வச்சு அதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணி தம்மிலேருந்து இறக்கியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்குன்னு ஃபஸ்ட்டு நீட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு வரேன்டா, வர வரதாண்டா எடுக்க முடியும். வந்தாங்கடா ஓடுங்க. வேற யாருக்கு லெக் பீஸ்? எனக்கு மட்டும் பிஞ்சு போனது நாய் கட்டி. கிளறு போது அது பிஞ்சதுடா. நான் என்ன கல்ச்சாடா? டேய் அது அங்கே பாரு, அது வெந்து அப்படிதான் ஆகும். இவனுக்கு நல்லா இருக்கு. ஐயா மேலாப்ல இருந்துச்சுடா. இப்ப எனக்கு மேலாப்ல போக வேண்டியது. எல்லாருக்குமே அடியில இருந்து வரலாம் அப்படிதான் பாருங்க. மதிய லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே எல்லாரும் அம்மாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னனால நாங்கள் மட்டும்தான் கிளம்பினோம். அம்மா ஒரு பாட்டு மாமா பாடு. காத்து சத்தம் தாண்டி கேட்கும். அதில் கேட்கும். மாமா பாடு. மாமா எங்களை ஏமாத்திடாத மாமா ப்ளீஸ். பாட்டு பெருசா இசை பெருசா? இசை தான் பெருசு. அப்படியா? இப்ப பட்டிமன்றம்லாம் வைக்க வேணாம், ஒரு பாட்டு பாடு. இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டேன். குழல் வளர்ந்து அலையானதே, இரவுகளின் நிலையானதே. குழல் வளர்ந்து அலையானதே, இரவுகளின் நிலையானதே. விழி இரண்டும் கடலானதே, எனது மனம் படகானதே. இளம் பளிங்கு சுகம் சேர்த்ததே, இளவு அதில் முகம் பார்த்ததே. இனிக்கும் தேனே எனக்கு தானே, பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே, மலர் மீது தூங்கும் தேனே. சூப்பர் சூப்பர் சூப்பர். கை தட்டுங்கம்மா. தப்பு தப்பா பாடிட்டு இருக்கேன். ஃபிட்டா இருக்கு.
இறங்கி ஏறணும்னா அப்புறம் இடம் பார்த்தாம போயிடும். உனக்கு என்ன வலிக்குது? என் மடியில 2 பையில உட்காந்துருக்கீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்ப வெறும் பாட்டை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டக்குன்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா 10வது படிக்கும்போது எங்களுக்கு வாழ்த்து பாட்டு வந்து என்னன்னா இந்த தளபதி படத்துல குனித்த புருவமும் ஒரு பாட்டு வரும் தெரியுமா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின்னு ஒரு பாட்டு வரும்ல, அத உடனே என்னால 2 நிமிஷத்துல நான் படிச்சு எழுதிட்டேன். ஆனா எல்லாராலையும் முடியாதுல்ல, ஏன்னா அது இசையோட இருந்துச்சு. அதனால இசையும் மொழியும் சேர்ந்தா நல்லா இருக்கும். ராகமா கையத்துல வரும்ல, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனீர் பால் மென்னீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றாய். மணித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே, மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அடுத்த லைனையும் சேர்த்து எழுதிருவாங்க. ராக்கம்மா கையத்தட்டையும் இப்ப இருக்கிற பசங்க இல்ல சொல்றேன், அதாவது மொழியை மட்டும் வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது, இசையோட மொழியை சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். ஆனா இசை இல்லாம மொழியை கேட்க முடியாது, மொழி இல்லாம இசையை கேட்கலாம். அம்மா தாயே இருக்கியா? அம்மா தாயே இருக்கியா? நல்ல தூக்கத்தை பாருடியே, கதை பேசிட்டே படுத்துருக்குதுங்க. சட்டியெல்லாம் வலிச்சு காட போயிட்டாங்க. உனக்கு எதுவும் இல்ல. நீங்க அடிக்கடி வரீங்க, அவங்க எப்பவாது தானே வர்றாங்க. அதுல நான் எப்பவாது தானே வரேன். அப்ப நான் தூக்கணும்ல. அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்தீங்கன்னா சொல்லிரு நீ மாமா. சொல்லு தங்கம். பாரு இந்த பிள்ளைக்கு இத்தனை பேரா அண்ணா ஃபேன்ஸ். அண்ணா மயில் இன்னைக்கு ஃபேன்ஸ் கூட்டம் ஜாஸ்தி. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. நானா அக்காவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போனது. இன்னைக்கு போயிருந்தோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாருமே போனதும் மகிழினியை தான் தேடணும். நான் தூக்குறேன் நீ தூக்குறேன்னு அடிச்சுக்குவோம். அதுக்காகவே மகிழினி எங்களை பார்த்தாலே கத்துவா. பாப்பா அது யாரு? அது பாட்டுக்கு போகுது. அங்க பாரு யாரது? மாமா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீ என்ன மட்டும் இல்ல, எல்லாரும் இப்படிதான் வம்பளுக்குற. பொண்டாட்டி தவிர ஊர்ல இருக்க பொம்பளை வம்பளுக்குறோம். அதுவா நம்ம காத்து வாங்கிட்டே பேசிட்டு வருது. அம்மா எங்க சாமி போனா? அபூர்வாக்கு போயிட்டான். விட்டுட்டு அபூர்வா போயிடுறான். அண்ணாவும் போயிட்டானாமா. அப்பா அப்பா எங்க சாமி? அபூர்வாக்கு. ஏதம்மா நீ தானே குடுன்னு வாங்கின, தூக்கிட்டு நட. பிள்ளை இறங்கி நடக்கிறியான்னு கேக்குறேன்டி. இல்ல என்னைய பாக்காம விடு, அப்பதான் நல்லா இருக்கும். இல்ல நீ பாடுமா பார்த்து. சரி உன் பொண்டாட்டி பார்த்து தான் பாடுவியா? சரி நம்ம பாடு. குழல் வளர்ந்து அலையானதே, இரவுகளின் நிலையானதே, விழி 2 கடலானதே, எனது மனம் படகானதே, இளம் பளிங்கு நகம் சேர்த்ததே, நிலவு அதில் முகம் பார்த்ததே, இனிக்கும் தேனே எனக்கு தானே, பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே. ஓ அங்க வரும், அங்க பாக்குறத பாரு. எனக்கு தானே அங்க தூக்கிட்டு போயிட்டா எனக்கு தானேன்னு.
உங்க தோட்டம் எங்க இருக்கு? தோட்டம் எங்கடி தங்க இருக்கு? இங்க இருக்கு. யானை சவாரி செய்து. அப்பா அப்பா அபூர்வா போல பாப்பா. தோட்டத்துக்கு தான் வந்திருக்கான். அம்மா தோட்டத்துக்கு மாங்காய் பிடுங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால எல்லாரும் சேர்ந்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நீ மட்டும் தான் வீடியோ எடுப்பியா? அது பாரு இறங்கி எப்படி வேவேனா அது பாரு. வீடியோ தூக்கு. வீடியோ எடுத்து பாக்க. பால் உடம்பு பிரச்சனை புண்ணாயிரும். உடம்பு பிரச்சனை புண்ணாயிரும். ஆமா. ஐயோ மாங்காவெல்லாம் புடுங்குறாங்களே. எங்க வீட்டு எங்க தோட்டத்து மாங்காய் எல்லாம் புடுங்குறீங்களேன்னு ஒருத்தி பாக்குறா. அங்க வாரு இங்க வாரு. ரித்துவினே இப்ப அவங்க புடுங்கின மாங்காய் எல்லாம் கொண்டு போயிருவாங்களாமா? கொண்டு போகட்டும். எடுத்துட்டு போன்னு சொல்லிடு. அம்மா இங்க பாரு சின்ன சின்ன மாங்காய். கொத்து கொத்தா தொங்குது. குட்டியா இருக்கு. அழகா. ஏண்டி குட்டியை பறிச்சிட்ட? பிஞ்சுடி. இல்ல கலர் வச்சிருச்சு பாரு. கலர் வச்சிருச்சுன்னா பறிச்சிடலாமா? அங்கிட்டு பாரு எத்தனை இருக்குன்னு. மழை வருதான். மழை மேல இருந்து இறங்குது. புளி தேங்காவை பயமா இருக்கு. மழை வருது கொடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே மழை போல் நீயே பொழிந்தா எந்திரடி வருது. அடிக்குது மழை அடிக்குது. போங்கடா போங்க மழை வந்துருச்சுடா. ஐயோ மழை நிறைய வருதா. அத்தை தூக்கட்டா? மழை வந்துருச்சு டீச்சர். நல்ல மழை. சொல்லிக்கிட்டே இருந்தோம் மாங்காய் போலாம் எவ்வளவு கேட்டாலே ஊத்து மழை ஊத்துது. வாய்க்கால்ல தண்ணி வருது அப்படி இப்படின்னாங்க. இப்ப ஓடுற தண்ணி வர போற அந்த அளவுக்கு மழை பெய்யுது. நம்ம வரவும் பண்ணப்பட்டில நல்ல மழைடி. முப்பெரும் தேவிகள் ஒண்ணு சேர்ந்தனால இன்னைக்கு மழை பெய்யுது. டீச்சர் மூஞ்சி போட்டு நீ கூட பரவாயில்ல பாப்பா. நாங்கெல்லாம் பாரு பாப்பா. பாரு மாமா சுச்சுவேஷன் சாங் பாடு. ஒத்துக்கிட்டு கூட வர வேணும் ஆனாயிரந்தா படும் நேரந்தா ஒன்னு போல மகிழினி உள்ள கூப்பிடு. அவளையும் கூப்பிடு. அப்படியே அவளை வர சொல்லு. வர சொல்லு. வாங்க வாங்க. அவளை வர சொல்றா. எங்க கூட வான்னு சொன்னோம்ல. மழையா பத்திட்டேமா. நல்ல மழை. ஜாலி. சூரியன் மறையுது பாப்பா. தெரியுதா? அந்த மலைக்கு கீழே அப்படியே இறங்குது பத்தியா? ஆரஞ்சு கலர்ல தெரியுதுல. நல்லா இருக்குல்ல? அந்த மலைக்கு போனா நல்லா தெரியும்ல. மழை வருது அங்க. நடந்தா போற கார்ல போய் இறங்குற உனக்குன்னா தோட்டத்துல இருந்து வந்த கொஞ்ச நேரத்துலேயே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு ஆக்சுவலாக எல்லாரும் கொடைக்கானல் போகிறோம். நான் இன்னும் திங்ஸ் எதுவும் பேக் பண்ணல அப்படின்றனால வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.